கொப்பி காது கொத்தணும் அப்படின்றது பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவேன். அதுக்காக கம்மல் வாங்கி 2 மாதம் ஆச்சு, இன்னும் குத்தாமல் வச்சுருக்கேன். முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ஜுவல்லரி ஷாப்புக்கு. ஸோ ஆச்சாரிய கிட்ட வந்து குத்திட்டு வந்துடலான்ட்டு. கன் ஷூட்லாம் கிடையாதுங்க, அச்சான் வச்சு தான் குத்துறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரெக்டான பொசிஷனில் மார்க் பண்ணி அவங்க என்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் கையில் அழுத்து குத்திட்டாங்க. சின்ன சின்ன ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆசை இருக்குது. அது ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டே வரேன். ஸோ பக்கெட் லிஸ்ட்டில் எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து நிறைவேறாத ஆசையாகவே இருந்துட்டு அது இப்போ நிறைவேறிடுச்சு. கொஞ்சம் வலி இருந்தாலும் பிடிச்ச விஷயத்துக்காக தாங்கிட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெடிஷ்னல் டைப்பான கொப்பி கம்மல் தான். கொஞ்ச நாள் இதை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக கிடச்சா வாங்கிக்கலாம். ஸோ இந்த காது குத்துறப்போ ஒன்றும் பெருசாக தெரியல. பட் இந்த காது குத்துறப்போ தான் ரொம்ப வலிச்சிருச்சு. ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப கை வெட்டாகி கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணார். அதனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் குத்துற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த காதையும் போட்டாச்சு. சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கும் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றிக்க பாருங்கள். நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் செஞ்சுட்டு நம்மளோட செல்ஃப் லவ் அப்படின்றத வந்து